ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ளோரல் டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்கிட்டு 14 நீடில் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு டபுள் லேயரில் வந்து செயின் ஸ்டிச் மேக் பண்ணுறோம். பிகாஸ் அவுட்லைன் கொடுத்தா தான் உள்ள இன்னரில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது டிசைட் பண்ண முடியும். ஸோ வந்து அவுட்லைனுக்கு நீங்கள் சுகர் பீட் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஜரி த்ரெட்டில் டபுள் லேயர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து டபுள் லேயர் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணும்போது குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு நீட் அண்ட் பர்ஃபெக்ஷனாக வந்து ஃபினிஷிங் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து ஒரு பெட்டல்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் போட்ட பெட்டல்ஸ்லேயே ஒரு செயின் ஸ்டிச் இருக்கும். அது உள்ளே போய்ட்டு நீங்கள் நாட் போடுங்க. அப்படின்னு இருக்குமோ அது உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கும். அப்படி நீங்கள் போடாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு செப்பரேட்டாக பெட்டல்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஃபைனல் அவுட்லுக் கிடைக்கும். ஸோ அந்த இது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி போட்ட ஒரு பெட்டல்ஸ்லேயே வந்து செயின் ஸ்டிச் இருக்கும். ஸோ அது உள்ளே போய்ட்டு நீங்கள் செயின் ஸ்டிச்சுக்கு நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் அவுட்ஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சை டபுள் லேயருக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லீஃப்க்கு என்ன பண்ணலான்னா எப்போவுமே நாட் போட்டு ஆரம்பிங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து நீட் அண்ட் பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சில்க் த்ரெட் தான் எடுக்கிறேன். ஸோ சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டான்சஸாக பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது அடிக்கடி வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம நாட் போட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து டபுள் சைட் லாக் ஸ்டிச்சை கிராஸ் வைஸில் நெக் ஃபில்லிங் எப்படி பண்ணுவோமோ சேம் பேட்டர்னில் லீஃப் ஃபில்லிங் வந்து பண்ணணும். ஸோ இந்த லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் ஆரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே நெக் ஃபில்லிங் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அப் அண்ட் டவுன் இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் நம்ம லாக் ஸ்டிச் போடணும், ரைட் சைட்லேயும் லாக் ஸ்டிச் போடணும். அப்படி போடும்போது நீட் அண்ட் பர்ஃபெக்ஷனாக இருக்கும், எங்கேயுமே ரிமூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து அவுட்லுக் வந்து பர்ஃபெக்ஷனாக வரும். நீங்கள் எந்த கலர் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டான்சஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து லாக் ஸ்டிச் போட்டு இப்போ டபுள் ஸ்டான்சஸ் போட்டதில் வந்து எனக்கு த்ரெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி அகெயின் ஒரு த்ரெட்டை எடுத்து டபுள் ஸ்டான்சஸாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நாட் போட்டு ஃபினிஷிங் கொடுங்க. அண்ட் வந்து இதனுடைய அவுட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து லாக் ஸ்டிச் தானே போடுறோம், கண்டிப்பாக ஹோல் இருக்கும். அதை வந்து நம்ம மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா செயின் ஸ்டிச்சை வந்து மேக் பண்ணுறோம் சேம் கலரில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீட் அண்ட் பர்ஃபெக்ஷன் அவுட்ஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு லேயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு கேப் தெரியுதுன்னா அகெயின் ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து டபுள் லேயருக்கு நீங்கள் சேம் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நீட் அண்ட் பர்ஃபெக்ஷன் அவுட்லுக் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லீஃப் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோன்னா அகெயின் ஒரு லீஃபை வந்து நம்ம இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதனுடைய சென்டர் பார்ட் பார்த்திங்கன்னா இதே சேம் கலர் தான் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச்சஸ் மட்டும் மாற்றி நான் கொடுக்குறேன். என்ன ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து போடும்போது அவுட்லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ்மே நம்மளுடைய கிளாஸஸில் இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த கேப் ஃபுல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ஜூமில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி லீஃப் ஃபில்லிங் பண்ணதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து வேறு கலர் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு சென்டர் லீஃபில் வந்து என்ன பண்ணுறேன்னா லீஃப் ஃபில்லிங் கொடுக்குறேன். அது எப்படி பண்ணணும்னா சென்டர் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கணும். இப்போ லெஃப்ட் டு சென்டர், ரைட் டு சென்டர் அந்த மாதிரி வந்து டபுள் ஸ்டான்சஸாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த லீஃப் பார்ட். ஓகேங்களா? லீஃப் ஃபில்லிங்லேயே நிறைய ஃபில்லிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு பார்ட் தான் வந்து இந்த லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். ஸோ அது வந்து சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட் லீஃப் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
அண்ட் வந்து இந்த மாதிரி வந்து செயின் ஸ்டிச்சை வந்து அவுட்லைன் எப்போவுமே கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் ஆல்ரெடி கற்றுருந்தாலுமே ஓகே. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேப்பே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் முடித்ததுக்கப்புறமா அந்த சென்டரில் என்ன கலர் கொடுத்தீங்களோ அந்த கலர் வந்து ஒரு பெட்டல்ஸ்க்குமே, லீஃபுக்கு என்ன கலர் கொடுத்தீங்களோ அது ஒரு பெட்டல்ஸ், இந்த மாதிரி மாற்றி மாற்றி லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய அவுட்லுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனால் கண்டிப்பாக சில்க் த்ரெட்டில் நீங்கள் டபுள் ஸ்டான்சஸை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ டாப்பில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அது இப்போ பாட்டமில் ஒரு லாக் ஸ்டிச். ஸோ அந்த சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் சிங்கிள் சைட் லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ்னஸ் இருக்கும். ஓகேங்களா, அதனால் எப்போவுமே டபுள் சைட் லாக் ஸ்டிச் போடுறது பெட்டர். ஸோ வந்து நீங்கள் பீகாக்லாம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதுக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் டபுள் சைட் லாக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்லைனில் கேப் டிஸ்டன்ஸ்க்கு செயின் ஸ்டிச்சை டபுள் லேயரில் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது அதனுடைய அவுட்லுக் ஃபினிஷிங் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து கலர் வேரியேஷன் கொடுத்து நம்ம வந்து லீஃபை வந்து ஃபில் பண்ணி முடிக்கலாம். இதுதான் அவுட்லுக். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். பாய்.